இந்த மாலை வேளையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். மீண்டும் அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு காரியத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஸ்தாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். இப்போ பாருங்கள், மறுபடியும் பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் நிறுத்தி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் காண்பித்து கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் நீ சாஸ்தாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால், மன்னிக்கணும், இங்கே சொல்லுகிறது, சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஸ்தாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னான். பிசாசானவன் பாருங்கள், ஆண்டவரை மலையின் மேலே கொண்டு போய் நிறுத்தி இந்த உலகத்தின் சகல ராஜ்யங்களின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஸ்தாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு தருவேன் என்று பிசாசானவன் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. இப்போ பாருங்க, அங்கே வசனம் தெளிவாக சொல்லுகிறது, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. அப்போ அங்கே வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது, அவர் ஒருவருக்கு தான் ஆராதனை. இன்றைக்கி கிறிஸ்தவம் அப்படித்தான் இருக்கிறதா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். அப்போ ஆராதனைக்குரியவர் யார்? நம்முடைய திரித்துவ தெய்வமாகிய பிதா குமாரன் பரிசுத்தாவி, ஒன்றாகிய மெய் தேவனாகிய பிதா குமாரன் பரிசுத்தாவி, அந்த மெய்யான ஒரு தேவனை மட்டுமே நாம் தொழுது கொள்ள வேண்டும். அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. ஆனால் இன்றைய கிறிஸ்தவம் அப்படித்தான் இருக்கிறதா? உலக மக்களை பற்றி நாம் பேசுவதற்கு நமக்கு ஒன்றுமில்லை. ஆனால் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் இன்று அப்படித்தான் அந்த ஒருவரைத்தான், அந்த மெய் தேவனாகிய கிறிஸ்துவை நாம் தொழுது கொள்கிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். ஆகவே பிரியமானவர்களே, இந்த மெய் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தையையும் நீங்கள் அறிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்து அவருக்கு பிரியமாய் நாம் காணப்படுவோமானால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளலாம் என்பதை இதன் மூலம் நாங்கள் தெரிவிக்கிறோம். மாறாக நீங்கள் பிசாசானவனுக்கு செவி கொடுத்து அவனுடைய கற்பனைகளை நீங்கள் கைக்கொள்வீர்களானால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாது என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.